நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த கொடிக்காப்புளி வாங்கி சாப்பிட்ருப்போம். அதுவும் 19 கிட்ஸுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 50 பைசா ரூ. 1 கொடுத்தோன்னா ஒரு கை நிறையா கொடிக்காப்புளி தருவாங்க. இப்போ இதோட ரேட்டு பார்த்தோன்னா 1/4 கிலோ ரூ. 50. இதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்போல்லாம் தெரியாது. இந்த கொடிக்காப்புளிக்கு நிறைய பேர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை சைடு கொடிக்காப்புளி அப்படின்னு சொல்லுவாங்களாம். கோயம்புத்தூர் சைடெலாம் கோணக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கொடிக்காப்புளி அப்படின்னு சொல்லுவோம். சுரட்டிக்காய் அப்படிங்கிற பேர் கூட இதுக்கு இருக்காம். நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா, சளி, இருமல், தொண்டை புண்களை சரி பண்ணக்கூடிய வல்லமை இருக்கான். இரும்பு, கால்சியம், புரதச்சத்து, நார்ச்சத்து கூட இதில் நிறைய இருக்கான். அதுக்கப்புறம் ரத்த சோகை, குடல் புண், வயிற்றுப்புண்ணை கூட சரி பண்ணுமா, செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் பல்வலி, ஈறு பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். கருப்பை சார்ந்த பிரச்சனைகளை கூட இது சரி பண்ணுமா. இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கொடிக்காப்புளியை இனிமேல் பார்த்தா விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. யாருக்கெல்லாம் இந்த கொடிக்காப்புளி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.